தமிழ்நாட்டில் உங்களுக்கு சூப்பரான ஜாப் அப்படிங்கிறது தற்பொழுது வந்திருக்கு. இந்தியா முழுவதுமே 30,000 வேக்கன்சி இருப்பதாக வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்தவரை நீங்கள் வந்து வருகின்ற 14ஆம் தேதி பிப்ரவரி 14ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இதற்கான இன்ஃபர்மேஷன் தான் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. முக்கியமாக இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா 3 விதமான போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதும், 40 வயசுக்குள்ளே இருந்தாலே போதும், தமிழ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸாம் வந்து சிம்பிளாக தான் இருக்க போது. முக்கியமாக இதுக்கு சேலரி அப்படிங்கிறது 12,000லேருந்து 29,000 வரை வந்து கொடுக்குறாங்க. பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராமின் தக்ஷேபகம் சொல்லக்கூடிய போஸ்ட் மேனுக்கு உண்டான ஜாப் எல்லாமே வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்னையிலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். ஆன்லைன் சப்மிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 14ஆம் தேதிக்குள்ளே பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபீஸ் நீங்கள் ஒரு வேளை பே பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் பிப்ரவரி 16ஆம் தேதிக்குள்ளே பேமெண்ட் அப்படிங்கிறது கட்டிக்கலாம். ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான டேட்டும் கொடுத்துருக்காங்க. பிப்ரவரி 18ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் கேண்டிடேட் அதுக்கப்புறம் ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா மட்டும் வந்து ₹100 நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமாக எஸ்சி எஸ்டி பெர்சன் டிசபிள்டு கேண்டிடேட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட் இவங்க எல்லாருமே இந்த ஜாபுக்கு ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஒரு பேமெண்ட்டும் கட்ட தேவையில்ல. ஒருவேளை நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அவங்க சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக. மற்றபடி அப்ளை பண்ணுறதுக்கு பேமெண்ட் வந்து நான் சொன்ன அந்த நபர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிடையாது. இந்த ஜாப் பொறுத்தவரையும் வந்து இந்தியன் போஸ்ட் ஜிடிஎஸ் ரிக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதற்கான நோட்டிஃபிகேஷன் தான் தற்பொழுது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இந்தியா போஸ்ட் வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டீட்டெயிலும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதற்கான எலிஜிபிலிட்டி நம்ம சொன்ன மாதிரி வந்து 10ஆம் வகுப்பு நீங்கள் படிச்சிருந்தா ஓகே, 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருந்தால் ஓகே. இதற்கு எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமும் கிடையாது. நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மார்க்கை வச்சு அடிப்படையாக வச்சு உங்களுக்கு இந்த ஜாப் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரோ இல்லை ஜிடிஎஸ்க்கோ அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 10,000லேருந்து 24,000 வரை சேலரி இருக்கும். நீங்கள் வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 12,000லேருந்து 29,380 அப்படிங்கிற மாதிரி வந்து சேலரி அப்படிங்கிறது இருக்கும். இதற்கான மெரிட் லிஸ்ட் அப்படிங்கிறது வருகின்ற பிப்ரவரி 28, 2026 அன்னைக்கு வந்து வெளியிடுறாங்க. இந்த டேட்டில் உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ரொம்ப ஷார்ட் டியூரேஷன்லேயே ரொம்ப ஸ்பீடாக ஜாப் கிடைக்கணும், உங்கள் மார்க் அடிப்படையாக வச்சு ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி உடனே நீங்கள் வந்து வேலைக்கு அப்படிங்கிறது போகலாம். இந்த ஜாப் பொறுத்தவரையே நீங்கள் வந்து சர்க்கிள் பேஸ்டாக தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி உங்கள் ஏரியாக்குள்ளேயே உங்களுக்கு ஜாப் நீங்கள் அலாட் பண்ணிக்க முடியும். உங்கள் கிராமத்துலேயோ அல்லது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்லேயோ உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னா உங்கள் மார்க்கை அடிப்படையாக வச்சு இந்த ஜாப் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த ஜாப்புக்கு உடனே போய் அப்ளை பண்ணி இந்த ஜாப் வந்து நீங்கள் செக்யூர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு செக்யூரான ஜாப். உங்கள் ஏரியாலேயே உங்களுக்கு ஜாப் கிடைக்கிது. இந்த சேலரியை பொறுத்தவரையே உங்களுக்கு வந்து ஒரு டீசெண்டான சேலரியும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை ஹையர் பண்ணுவாங்க. உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்து கொடுப்பாங்க. அந்த டயத்தில் உங்களுக்கு சேலரி இன்னும் வந்து அதிகமாகும். மார்க் அடிப்படையாக வச்சு கொடுக்குறதுனால பார்த்தீங்கன்னா யார் மார்க் அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஜாப் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் ஒரு 450க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு 10th 450க்கு மேலே இருந்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே உங்களுக்கு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். லேடிஸ்க்கும் தனியாக பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் இருக்குது. ஃப்ரீயாக அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் இருக்குது. அதனால் அவங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி லேடிஸ் வந்து இந்த ஜாப்பை வந்து ரொம்ப செக்யூராக கருதுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் லேடிஸ் வந்து இந்த ஜாப் தான் வந்து அப்ளை பண்ணுறாங்க. விருப்பப்படுறாங்க உடனே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸிமம் 40 வயசு ஜென்ரல் கேட்டகரி அப்ளை பண்ணுறாங்கன்னா ஓபிசி வந்து 43 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி 45 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 13 வருஷம் 15 வருஷம்னு ரிலாக்ஸேஷன் தனித்தனியாக இருக்குது. அது எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.